இவ்ளோ பெரிய கத்திரிக்காய் இது வச்சு சூப்பரா பைங்கான் பர்த்தா பண்ணலாமா? வாங்க. பைங்கான் பர்த்தா இந்த ரெசிபி செய்யறது செம்ம ஈஸி, ஆனா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது மேல லைட்டா என்ன தடவைக்கலாம். ஆனா நான் உல்டாவா பண்ணிட்டேங்க. நீங்க முதல்ல இந்த மாதிரி நீட்டா கீறிக்கோங்க. நடுவுல இந்த மாதிரி பூண்டு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரில் பேனை வச்சு அதுல இதை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தீ படுற அளவுக்கு நல்லா சுட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியும் அதே ஃபார்மேட்ல சுட்டு எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு பேனை வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ மஸ்டர்ட் ஆயில் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு மஸ்டர்ட் ஆயில் தான் மஸ்ட்னு சொல்லாங்க. கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, எக்ஸாக்ட் ஃப்ரம் A1 கிரேட், 100% பியூர் அன்ரிஃபைன்ட், டிரான்ஸ் ஃபேட் ஃப்ரீ. அப்புறம் நான் ரொம்ப நாளா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. டேஸ்ட் சும்மா அள்ளும். அப்புறம் இந்த எண்ணெயை ஊத்தி நல்லா சூடானதும் நல்ல குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது வதங்குற நேரத்துல நம்ம சுட்டு வச்ச கத்திரிக்காவை தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கொத்துக்கறி மாதிரி கொத்திக்கலாம். தக்காளியும் அதே ஃபார்மேட்ல போட்டு கொத்தி வச்சுக்கலாங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுலயே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரமிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டி நம்ம கொத்தி வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி இது கூட சேர்த்து அப்படியே ஒரு சுருட்டிக்கலாங்க. லைட்டா தண்ணியை விட்டு கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும். இப்ப இது நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல சீக்ரெட் இன்கிரிடியன்ட் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஒரே ஒரு கட்டி வெல்லத்தை போடுங்க. வெல்லத்தை போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு இது கொஞ்சம் அப்படியே மிங்கிள் ஆற வரைக்கும் சுருட்டி விட்டு இறக்கி வச்சா நல்ல டேஸ்டான பைங்கான் பர்த்தா ரெடி. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிக்கு இன்ஸ்டாகிராம்ல கேடிவி பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன, நல்ல சாஃப்டான சப்பாத்தியை சுட்டு வச்சு இந்த பைங்கான் பர்த்தாவை அள்ளி போட்டு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்குங்க. அப்புறம் இந்த ரெசிபி எந்த ஒரு ஃபேமஸ்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பைங்கான் பர்த்தா ட்ரை பண்ணி பாருங்க.